நம்ம நன்றிய பத்தி நெறைய சொல்லியிருந்தோம். நான் திரும்ப நன்றி ஸ்தோத்திரம் சொல்றேன் அப்படின்னு. இப்போ வந்து கர்த்தருக்கு நம்ம நன்றி உணர்வோடு எவ்வளோ இருக்கோம் அப்படின்றத நீங்க சொல்லுவீங்க. நான் வந்து இந்த நன்றி உணர்வையும், விசுவாசத்தையும் ஒண்ணாவே பார்க்குறேன். இப்போ ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம் தான். இப்போ நான் வந்துட்டு அ கர் அ கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும்னு நினைக்கும்போது, கர்த்தர் வந்துட்டு எவ்வளோ விசுவாசம் இருக்கும் அப்படின்றான். இப்போ நான் வந்து ரோட்ல போறேன். யாரோ ஒருத்தங்க லிஃப்ட் கேட்குறாங்க. இறக்கி விடுறேன்னா நம்ம நன்றி சொல்லணும். கர்த்தர் தான் நம்ம மூலமா அவருக்கு ஏதோ ஒரு முக்கியமான வேலை நம்ம அவர் செய்ய வச்சிருக்காரு. அப்படின்றதா இருக்கும். யாருக்கும் உங்களால என்ன கேட்குறாங்க உதவியோ, இல்ல அவங்க ஒரு கஷ்டத்துல பணம் உதவின்னு சொல்லல. கஷ்டத்துல இருக்காங்க, மன கஷ்டத்துல இருக்காங்க. நம்ம அவங்களுக்கு தேவ வசனங்கள சொல்றோம்னா, அதுவே ஒரு பாக்கியம் தான். அவர் வந்து இந்த ஆள தேர்ந்தெடுத்துருக்காரு. நம்ம மூலமா அவர் வேலைய செய்றாரு அப்படின்றதுமே ஒரு பெரிய பாக்கியம் தான். ஸோ இதுக்கு வந்து நம்மள செய்ய வச்சிருக்கான்னு சொல்லி அதுக்கும் அந்த நன்றி உணர்வு இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப நம்ம வந்துட்டு எல்லாரும் வேல பார்ப்போம். நமக்கு உயர் அதிகாரின்னு ஒருத்தர் இருப்பாரு. உயர் அதிகாரிட்ட போய் நம்ம போய் எனக்கு சம்பளம் கூட்டி குடுங்க. எனக்கு இது பண்ணுங்க, எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும்னு நம்ம கேட்டோம்னா, அது நடக்குமா? நடக்காது. ஆனா, அதே உயர் அதிகாரியோட எண்ணங்கள நம்ம புரிஞ்சு அதுக்கேத்த மாரி நம்ம நடந்துக்கிட்டோம்னா, அவரே நமக்கு சம்பளம் நம்மளோட தேவைகள பூர்த்தி செய்வாரு. கிட்டத்தட்ட கருத்து அந்த மாரி தான். நீங்க கேட்கலாம். அவர் அப்பான்றீங்க, அப்புறம் எதுக்கு நம்ம வேலை செய்யணும்? அப்பாவே இருந்தாலுமே நம்ம ஆசைப்பட்டத எடுத்தோனே குடுத்தா புள்ள கெட்டு தான் போகும். உங்களுக்கு நம்ம ஒரு விஷயம் நீங்க ஆசைப்படுறீங்க, டக்குனு நமக்கு கிடைச்சதுன்னா, அதோட அருமையே உங்களுக்கு தெரியாது. உழைப்பு இல்லாமல் ஊதியம் இல்லைங்கிறது வந்து உண்ம. ஸோ, அப்படிங்கும்போது எடுத்தோனே நம்ம அந்த உழைப்ப நம்ம குடுக்கணும். அந்த உழைப்ப வந்துட்டு கர்த்தருக்காக நம்ம எண்ணி குடுக்கணும். நம்ம நம்ம கர்த்தருக்காக உண்மையாவும், விசுவாசத்தோடும், நன்றியோடும் இருந்தா, நம்ம கேட்காதது வந்து நம்ம கேட்காமலே கர்த்தர் நமக்கு செய்வார். நமக்கு என்ன செய்யணுங்கிறத செய்வார். அதுதான் அப்பா. நம்ம நீங்க அத அப்பான்னு நெனச்சுக்கிட்டாலும் சரி, ஒரு உயர் அதிகாரின்னு நெனச்சுக்கிட்டாலும் சரி, ஆனா அப்பான்னு தான் நெனைக்கணும். ஒரு இது சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு உயர் அதிகாரின்னு நான் சொல்றேன். அந்த மாரி நம்ம இதுதான் எனக்கு வேணும், அதுதான் வேணுங்கிறத நம்ம கேட்காம, நம்ம நம்மளோட வேலைகள், நம்மளோட இத செய்றதே ஒரு பெரிய பாக்கியமா நம்ம நெனச்சு பண்ணணும். நம்மளோட வேலைகள செய்றதே ஒரு பாக்கியமா நெனச்சு பண்ணணும். ஒரு எடுத்துக்காட்டு ரொம்ப ஒருத்தங்களுக்கு ஏதோ ஒரு மன கஷ்டத்துல இருக்காங்க. ஏதோ ஒரு கஷ்டம். அவங்க குடும்ப கஷ்டமோ, பண கஷ்டமோ, இல்ல ஏதோ ஒண்ணு. நம்ம காசு பணமா உதவி செய்யலனாலுமே நம்மளோட தேவ வசனங்களோ ஏதோ ஒண்ணும் அவங்கள வந்து ஒரு ஒரு அவங்க அந்த கஷ்டத்துல வெளில கொண்டு வரதே நம்ம கொண்டு வந்ததே ஒரு பெரிய பாக்கியம். கர்த்தரால நமக்கு கிடைச்ச ஒரு வேலையா தான் அத எண்ணி, அதுக்கு நம்ம எவ்வளோ பேர் அத நமக்கு நன்றி சொல்றோம். நம்ம ஒருத்தவங்க உதவி செய்றதுக்கு அவங்க அவங்க நமக்கு நன்றி சொல்லுவாங்களான்னு நம்ம எதிர்பார்க்கிறத விட்டுட்டு, நான் இன்னைக்கு ஒருத்தவங்க உதவி செஞ்சிருக்கேன். என்ன வந்து உங்க வேலைய நான் செஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம எத்தன பேருக்கு நன்றி கடவுளுக்கு இயேசுவுக்கு நன்றி சொல்றோம். அதுதான் வந்து நான் விசுவாசத்துடன் இருந்த நன்றி உணர்வுங்கிறத நான் புரிஞ்சுக்கிறது. நன்றி. ஆமென்.